உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே, நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை புனித பொனவெந்தூரின் நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித பொனவெந்தூர் மிகவும் புகழ்பெற்ற இறையியலாளர், மிகவும் புகழ்பெற்ற மெய்யியலாளர். அவரை செராஃபிக் டாக்டர் என்று அழைக்கிறார்கள். அந்த அளவிற்கு மிகவும் ஞானியாகவும் இறைவனை பற்றி அந்த படிப்பிலே, இறையியலிலே, மெய்யியலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாகவும் கைதேர்ந்தவராகவும் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மேலும் அவர் சிறந்த மரியியல் இறை வல்லுனரும் கூட. அன்னை மரியை பற்றி பல நல்ல கோட்பாடுகளை, மிகவும் புகழ்பெற்ற கோட்பாடுகளை எல்லாம் சொல்லி அன்னையிடத்திலே தான் கொண்டிருந்த பக்தியை எல்லாம் வெளிப்படுத்தியவர். பிறருக்கு அன்னை மரியின் வல்ல செயல்களை அறிவுறுத்தியவர், அறிவித்தவர். எனவே அப்படிப்பட்ட அந்த புனிதரை கொண்டாடுகிறோம். நாமும் அவரை போல இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவனது ஞானத்தில், அவரது அறிவில் வளரக்கூடியவர்களாக
வேண்டிய வரத்தினை அன்னை வழியாக ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய கருத்துக்களை எல்லாம் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து அன்னை மரியின் வழியாக ஆண்டவர் தாமே நம்மை நாள்தோறும் வழிநடத்த வேண்டி இவ்வழியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈண்டெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடை விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதி நீரோடு இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகனை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயை அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோன் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை
தன் மகனென கொண்டான். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றும் முற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது, உறுதியே என்று சொல்லிக்கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 69 பல்லவி. கடவுளே நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றே, நிற்க இடமில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றே. வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெசாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவே உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தங்கச் சுடரொளி எங்கும் பரவும், பொங்கும் கடலலை துள்ளி குதிக்கும், நீலவானம் போர்வை விரிக்கும், நித்தம் நண்டுகள் ஆடிக் கழிக்கும், சமுத்திரம் எங்கும் தெப்பம் மிதக்கும், அலைகடல் நுரைமலர் அள்ளித் தெளிக்கும் வேளாங்கண்ணியிலே விளங்கும் தாய்மரியே, அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே நீ வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வு எண்ணற்ற புதுமைகளால் நிறைந்துள்ளது. இந்த வாழ்வு இறைவனின் வியத்தகு செயல்களால் சூழ்ந்துள்ளது. இந்த வாழ்வு அவரது அருஞ்செயல்களால் ஆனது. இந்த இயற்கை, இந்த பூமி, இந்த வானம், இந்த விண்மீன்கள், அதன் கோள்கள், ஏன் நாமும் கூட இறைவனின் அருஞ்செயல்கள்தான். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார்: ஆண்டவரே, உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் நிலாவையும் விண்மீன்களையும் நாம் நோக்கும் போது மாந்தர்களை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் எம்மாத்திரம். இருந்தாலும் அவர்களை உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சுட்டியுள்ளீர் என்று சொல்லி வியந்து பாடுகிறார். இந்த இயற்கை, இந்த வானம், இந்த படைப்பு யாவுமே இறைவனது அருஞ்செயல்கள். நாமும் கூட இறைவனின் அருஞ்செயல், அவரது புதுமைகளால் உருவானவர்கள், அவர்களது வியத்தகு பேராற்றலால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனது அந்த படைப்பு நிகழ்வே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தொடக்க நூல் முதல் 2 அதிகாரத்திலேயே ஆண்டவர் அருஞ்செயல்களால் இந்த பூவுலகை படைக்கிறார், படைப்படைத்தையும் படைக்கிறார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. எனவேதான் ஆண்டவரை நாம் வியந்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே இறைவனது அருஞ்செயல்கள். ஒரு சொல்லாலே ஆண்டவர் வானத்தை படைத்தார், ஒரு சொல்லாலே ஒளியை படைத்தார், ஒரு சொல்லாலே நீர்த்திரளை படைத்தார், ஒரு சொல்லாலே விண்மீன்களை, வான்கோள்களை, மேலும் இந்த படைப்பனைத்தையுமே படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இறைவன் வல்லமை மிக்கவராக, ஆற்றல் நிறைந்தவராக காணப்படுகிறார். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 27வது இறைவசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்:
கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னுமாக பல பல அருஞ்செயல்களை அவரிடத்திலிருந்து நாம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அருஞ்செயல்கள், அவரது புதுமைகள், அவரது வியத்தகு செயல்கள், அவரது ஆற்றல் நிறைந்த வெளிப்பாடு நமக்கு எதனை உணர்த்துகிறது? இறைவன் நம் மீது கொண்டுள்ள பேரன்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இறைவன் நம் மீது கொண்டுள்ள பேரிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று நாம் காண்கிறோம். எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்களுடைய மீட்பு. எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களது கூக்குரலை இறைவன் கேட்கிறார். எனது மக்கள் படுகிற பாடு எனக்கு தெரிகிறது, அவர்களது அழுகுரல் என் செவிக்கு எட்டுகிறது, எனவே அவர்களை நான் மீட்பேன் என்று சொல்லி அவர் இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அங்கிருந்து அவர்களை வெளிக்கொணர்கிறார் என்று நாம் காண்கிறோம். இன்றைய முதல் வாசகமும் கூட ஆண்டவரது அருஞ்செயலை தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எந்த அரசனால் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த அரசனிடத்திலேயே இந்த குழந்தையை ஆண்டவர் வளரச் செய்கிறார். அங்கே தனது வல்ல செயலை அங்கே நிகழ்த்துகிறார் என்று நாம் காண்கிறோம். ஆக இறைவனது வல்ல செயல் என்னாலும் நம்மை வழிநடத்துகிறது, என்னாலும் நம்மை பராமரிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிகளில் உள்ள நகரங்களை சபிக்கிறார். பெத்சாய்தா, கப்பர்நாகூமே, கொராசினே, ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லி அவற்றை கண்டனம் செய்வதை நாம் காண முடிகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? இயேசு கலிலேய பகுதிகளில் எண்ணற்ற புதுமைகளை செய்தார் என்று நாம் விவிலியத்தில் காண்கிறோம். இயேசுவின் இருப்பும் அவருடைய வல்ல செயல்களும் அவரது செயல்பாடுகளும் அங்கு மிகுதியாய் காணப்பட்டன, மிகுதியாய் வெளிப்பட்டன என்றே நாம் சொல்ல வேண்டும். கப்பர்நாகும், பெத்சாய்தா, கொராசின் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய புதுமைகளை கண்ட நகரங்கள், இயேசுவினுடைய வல்ல செயல்களை கண்ட நகரங்கள். எண்ணற்ற பேருக்கு அவர் அங்கே புதுமைகளை நிகழ்த்தி உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து அவர்களுக்கு மீட்பளித்திருக்கிறார். இருந்தும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவரது வெளிப்பாட்டை, அருஞ்செயல்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவர் அந்த நகரங்களை கண்டனம் செய்கிறார் என்று நாம் காண்கிறோம். கடவுளின் வியத்தகு செயல்கள் அல்லது அவரது அருஞ்செயல்கள் எதை நமக்கு உணர்த்துகின்றன? கடவுள் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன அல்லது வெளிக்காட்டுகின்றன என்று நாம் காண்கிறோம். இந்த வெளிப்பாடு எதற்காக என்று சற்று சிந்தித்து பார்க்கிற போது, இந்த வெளிப்பாடு எல்லாம் நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக கைதட்டி ரசிப்பதற்காக அல்ல, விழிகளை பிதுக்கி வியப்பதற்காக அல்ல, மாறாக மனம் மாறுவதற்கு, இறைவனிடத்திலே திரும்புவதற்காக செய்யப்படுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்ட புத்தகம் 26வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இப்படியாக வாசிக்கிறோம், தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அருள் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை அடிமைத்தலையிலிருந்து எகிப்திலிருந்து மீட்டு வந்தார் என்று சொல்லி காண்கிறோம். இப்படி வல்ல செயல்களை எல்லாம் செய்து ஆண்டவர் மீட்டு வந்தாலும் அவர்கள் வழுகிற வழி எங்கும் வழிதவறி போகிறார்கள். இறைவனது அந்த அருஞ்செயல்களை மறந்து விடுகிறார்கள். நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலேயே அவ்வளவு வசதியாக இருந்தோமே, கொம்மட்டி பழங்களும் வெள்ளரிக்காய்களும் உண்டு களிப்படைந்தோமே, மாமிசங்களை உண்டு நிறைவடைந்தோமே, இந்த பாலைவனத்தில் எங்களை கொள்வதற்காக அழைத்து வந்தீர் என்று சொல்லி புலம்புகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது கொண்ட பேரன்பை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவர் அவர்கள் மீது கொடுத்த அந்த காட்டிய பேரிரக்கத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதனால் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கிறது என்று சொல்லி நாம் காண்கிறோம். கப்பர்நாகூமில் எண்ணற்ற புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று காண்கிறோம். 100 தலைவனின் மகன் குணமடைகிறான். பேதுருவினின் மாமியாரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். சைரஸின் மகன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். இன்னும் பல பல புதுமைகளை அங்கே செய்திருக்கிறார் என்று காண்கிறோம். பெத்சாய்தாவில் 5000 பேருக்கு உணவளித்தார் அந்த பகுதிகள் என்று வாசிக்கிறோம். அதே போல கொராசின் எண்ணற்ற புதுமைகளை பதிவு செய்யப்பட்டவை செய்யப்படாதவை என்று ஆண்டவரால் அந்த நகரங்கள் எல்லாம் அவரது அருஞ்செயல்களால் நிறைந்தவை. அப்படி அவருடைய அருஞ்செயல்களை கண்டும் அவை மனம் திரும்பவில்லை என்று காணுகிற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார் என்று காண்கிறோம். அருஞ்செயல்கள் இன்றும் ஆற்றப்படுகின்றன.
நம் மத்தியிலும் ஆண்டவர் பல பல வல்ல செயல்களை செய்கிறார். இந்த வாழ்வு என்பது அவர் கொடுத்த கொடை, அவரது அருஞ்செயல், அவரது வியத்தகு செயல், அவரது செயலாற்றல். அதை நாம் உணர்கிறோமா? ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்கிறோமா? இந்த நாள், இந்த நொடி, இந்த மணித்துளிகள் எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த, இறைவன் எனக்கு செய்த அருஞ்செயல் என்பதை நாம் உணர்கிறோமா? உணர்வோம். நாம் ஒருவேளை உணர மறுத்தால் அவரது கோபத்திற்கு ஆளாகும், இல்லையா? ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். இந்த வானமும் வதனமும் இயற்கை எழில் எல்லாம் அவரது படைப்பு, அவரது அருஞ்செயல். நாமும் அவரது படைப்பு. ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து படைத்த படைப்புகளில் தலை சிறந்த படைப்பாக படைத்த படைப்பு மனிதன் என்று நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தன்னுடைய அருஞ்செயலால், வியத்தகு செயலால் நம்மை படைத்தார். இப்படிப்பட்ட இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்கிறோமா? இந்த வாழ்வை அவருக்கு ஏற்புடையதாக வாழ்கிறோமா? பிறரை அன்பு செய்து வாழ்கிறோமா? பிறரை மன்னித்து வாழ்கிறோமா? பிறரோடு சமாதானத்தோடு வாழ்கிறோமா? விட்டு கொடுத்து வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிறிய வாழ்க்கை ஓட்டத்துக்குள் தான் எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை எத்தனை பொறாமைகள், எத்தனை எத்தனை சண்டை சச்சரவுகள், எத்தனை எத்தனை காழ்ப்புணர்வுகள் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அழகிய வாழ்வை தொலைத்து விடுகிறோம். அழகிய வாய்ப்பை மறந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, இந்த வாழ்வு நீர் கொடுத்தது, இது உமது அருஞ்செயல் என்று சொல்லி நான் அதை அறிந்து கொள்ளவும், நாங்கள் எல்லாரும் உம்மை புகழ்ந்து போற்றவும், உம்முடைய வியத்தகு செயல் தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் செய்தருளும். உமது பேராற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். உமது பேராற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை கையளிப்போம். அப்படி அவரது அருஞ்செயல்களை புரிந்து கொள்கிற பொழுது, அப்படி அவருடைய அருஞ்செயல்களை உணர்ந்து கொள்கிற பொழுது நம்மிடத்திலே அமைதி கிடைக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் சரணாகதி அடைந்து விடுகிறோம். இறைவா, நான் என்னை உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இனி நான் உம்முடைய பொறுப்பு. இந்த நொடிப்பொழுது, இந்த மணிப்பொழுது, இந்த நாள் எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்படைக்கிறேன். நீரே என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாளில் செய்கிற செயல்களை எல்லாம் துலங்க செய்தருளும். என்னுடைய உற்றார் உறவினரோடு, என்னுடைய சகோதர சகோதரிகளோடு உள்ள பிளவுகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டு அவர்களிடத்திலே, அவர்களும் உம்முடைய சாயல், அவர்களும் உடைய படைப்பு என்பதை உணர்ந்து நான் அவர்களை அன்பு செய்து வாழவும், அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழவும், அவர்களோடு சமாதானத்தோடு வாழவும், என்னாலும் என்னுடைய வாழ்வால் உம்மை பிறருக்கு அறிவிக்கவும், என்னுடைய வாழ்வால் உம்மை பிறருக்கு பிரதிபலிக்கவும் கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த இறைவனிடத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல செயல்கள் செய்த இறைவன் நமக்கும் நல்லது செய்வார். வல்ல இறைவன் அருஞ்செயல்கள் ஆற்றுகிற ஆண்டவர் அன்றாடம் நமக்கும் அருஞ்செயல் ஆற்றுகிறார். இந்த நொடி பொழுது வரை நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஆண்டவரது அருஞ்செயலாக இருக்கிறது. அதனை உணர்ந்தவர்களாக, அதனை கண்டுகொண்டவர்களாக, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நொடித்துளியும் அவருக்கு நன்றி செலுத்தும் அவரது அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். அவரிடத்திலே மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பெனவந்தூரை முத திரு அவைக்கு மறைவல்லுனராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்டப்பெற்ற அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் புனித வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநறிஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமணம் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் எழுந்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் எழுந்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பொனவெந்தூரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயாவதாக. ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. எனவே நாங்கள் இவ்விழாவில் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அருஞ்செயல்களை உணர்ந்தவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனைப் போல்